ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஹோல் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. லாஸ்ட் வீடியோல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஆஃப் எக்ஸர்சைஸ் 1.4 தான் பார்த்தோம். எக்ஸர்சைஸ் 1.4 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இது சால்வ் பண்ணிட்டேன் ஃபுல்லா. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல பார்க்கும்போது ஹோல் நம்பர்ஸ். ஸோ சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு. ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. ஸோ பேசிக்கா நேச்சுரல் நம்பர்ஸ் செட் கலெக்ஷன் என்னன்னா n ஈக்குவல் டு 1, 2, 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இதான் நேச்சுரல் நம்பர்ஸ் கலெக்ஷன். ஹோல் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜீரோ மட்டும் ஆட் ஆயிரும். ஜீரோ இன்க்ளூட் ஆயிரும் ஹோல் நம்பர்ஸ்ல. நேச்சுரல் நம்பர்ஸ் பிளஸ் ஜீரோ தான் ஹோல் நம்பர்ஸ். அதான் சர்க்கிள்லையும் கொடுத்துருக்கோம். ஹோல் நம்பர்ஸ்ல ஒரு ஜீரோ மட்டும் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஜீரோ இருக்காது. பேசிக் ஐடியா தான். ஸோ இதை அடிச்சிடலாம். அடிச்சாச்சு. ஓகே. ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் is ஜீரோ. ஜீரோ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எவ்ரி நம்பர் ஹாஸ் a successor. The number that comes just after the given number is its successor. இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வேரியபிள்னு அர்த்தம். ஏ இஸ் அ வேரியபிள். வேரியபிள்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஏ இஸ் அ வேரியபிள் which can store a value. which can store a value. இப்போ ஏன்னு நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸ்டோர் a வேல்யூ. நீங்களே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடலாம். லட்சி ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. a ஈக்குவல் டு 4னா இந்த வேரியபிள் ஹேஸ் 4 as வேல்யூ. இதான் வேல்யூ. இதான் வேரியபிள். வேரியபிள் நேம். வேரியபிள் நேம். வேரியபிள் நேம். நேம் இஸ் நத்திங் பட் ஏ. வேரியபிள் நேம் கூட சொல்லலாம். பேசிக்காக வேரியபிள்னே சொல்லலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு which contains some value. 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. a plus 1னா அதோட சக்சஸர். a is any number, any random number. அதோட சக்சஸர் என்னன்னா a plus 1. Every number has a predecessor. Now number 1 has a predecessor in whole numbers, namely 0. But it has no predecessor in natural numbers. Okay, natural numbersல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு 1க்கு ப்ரெடிசஸரே கிடையாது, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்டே 1 தான். ஆனால் ஹோல் நம்பர்ஸ்ல 1க்கு ப்ரெடிசஸர் இருக்கு, ஏன்னா 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 1 அப்படியே போயிட்டே இருக்கும். இடம் இல்லை, நான் அப்படியே வச்சிடறேன். ஸோ ஹோல் நம்பர்ஸ்ல 1க்கு ப்ரெடிசஸர் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1க்கு ப்ரெடிசஸர் கிடையாது. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் 0 ஹேஸ் நோ ப்ரெடிசஸர் ஹோல் நம்பர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ப்ரெடிசஸர் கிடையாது. ஸோ அதான் பேசிக் ஐடியா. There is an order to numbers. By comparing the two given numbers, the larger of the two can be identified. இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் இது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, given two numbers are differentன்னு கொடுக்கணும். given two numbers should be different. அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். should be different from each other. different. So numbers are endless. By adding 1 to any chosen large number, the next number can be found. இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 0 0 0 0 0 0 சும்மா நான் ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பேன். ப்ளஸ் ஒன்னா அடுத்த நம்பர் வந்துடும். ஸோ எனி லார்ஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன்னா அதுக்கு அடுத்த லார்ஜ் நம்பர் வரும். ஸோ நம்பர்ஸ் ஆர் என்லெஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ட்ரை திஸில் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 + 3 + 8 அண்ட் 3 + 6 + 8. அது சேமான்னு கேட்டிருக்காங்க. அதே சேம். இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் அரேஞ்சிங் திஸ் நம்பர்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாமே. வேற எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இது 3 + 6 + 8ன்னு கொடுத்துருக்கான். 6 + 8 + 3ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். 6 + 8 + 3ன்னு அரேஞ்ச் பண்ணலாம். இதான் தேர்ட் வே ஆஃப் அரேஞ்சிங். 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கான், வேற வேற விதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ சேமா இது ரெண்டும் ஆட் பண்ணுங்களேன். 6 + 3 9, 9 + 9 18, 17. ஸோ இதோட ஆன்சர் 17. 3 + 6 9, 9 + 8 the same as 17. ஸோ இதுவும் 17 தான். ஸோ எஸ் தே ஆர் சேம். எஸ் தே ஆர் சேம். அடுத்த கொஷின் இதுவும் போட்டோம். 6 + 8 + 3 வேற விதமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். 6 + 8 14 + 3 17 தான் வருது. இதுவும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ எந்த ஆர்டரில் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. ஸோ இப்போ நான் வேரியபிள் டேர்ம்ஸில் சொல்கிறேனே, a + b + c ஈக்குவல் டு b + c + a இஸ் ஈக்குவல் டு a + c + b. எல்லாம் ஒன்று தான், ஒரே வேல்யூ தான் போகும். ஸோ அடுத்த கொஷின், 5 × 2 × 6 and 2 × 5 × 6 ஆர் தே சேம்? இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் அரேஞ்சிங் தீஸ் நம்பர்ஸ்? ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஷினில் முடிச்சிடலாம். இதை வேற எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 6 × 2 × 5, 6 × 2 × 5 இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. ஆர் தே சேம்? 5 × 2 10, 10 × 6 60. இதே 5 × 2 10, 10 × 6 60 தான். ஸோ எஸ் தே ஆர் சேம். எஸ்
they are same. Is 7 minus 5 the same as 5 minus 7? True or false இது? 7 minus 5 னா 2. 5 minus 7 டெஃபினட்டா 2 வராது. ஆக்சுவலா -2ன்னு வரும். இது நீங்க நெகட்டிவ் டிஜிட்ஸ் அப்புறமா தான் கத்துப்பீங்க. இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. -2ன்னு வரும். என்ன லாஜிக்னா லைக் 5 வந்து 7ஓட குட்டி. ஸோ பாரோ பண்ற மாதிரி வரும் இது. இப்ப ஜென்ரலா ஒரு லாஜிக் சொல்றேன். உங்ககிட்ட 5 சாக்லேட் இருக்கு. உங்க ஃப்ரெண்டுட்ட இல்ல உங்ககிட்ட ₹5 இருக்கு. நீங்க ஒருத்தன்ட்ட இருந்து ₹7 கடன் வாங்குறீங்க. ஓகே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் படிக்கும்போது இந்த லாஜிக் சொல்லிடுறேன். இப்ப தேவையில்ல அது. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 15 minus 8 minus 6 is it the same as 15 minus 8 minus 6? ஓகே இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ 15 minus 8 வந்து என்னது? 15 minus 8 15 minus 8 வந்து 8 plus 2 10 7 7 minus 6 1. ஸோ இதோட ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. இந்த ஆன்சர் என்னது? 15 minus of 8 minus 6 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது முடிச்சோம். ஸோ 15 minus 2 13 ஆன்சர். ஸோ கிளியரா இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஸோ 1 and 13 வந்ததுனால சேம் ஒயின்னு கேட்டிருக்கான். ஸோ வேற ஆர்டர் மாத்தினதுனால இதுல வேற மாதிரி ஆன்சர் வருது. ஸோ அதான் ரீசன். சின்ஸ் வி சேஞ்ச் த ஆர்டர் சின்ஸ் வி சேஞ்ச் தி ஆர்டர் இங்கே எழுதிடுறாங்க ஆன்சரை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சின்ஸ் வி சேஞ்ச் தி ஆர்டர் ஆர்டர் ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஆர்டர் ஆஃப் சப்ட்ராக்ஷன். ஸோ இதான் ரீசன். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் 15 divided by 5? ஸோ வேற கால் எடுத்துக்கிறேன். 15 divided by 5 3. 5 divided by 15 1/3. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 15 divided by 5 3. 5 divided by 1/3. ஒய்ன்னு கேட்குறான். இஸ் த சேம் நோ ஒய். இதுவும் ஆர்டர் வேற ஆர்டர் மாற்றினால சின்ஸ் வி சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் டிவிஷன் வரும். சப்ட்ராக்ஷன் போல டிவிஷன் வரும் இந்த இடத்துல. டிவிஷன் சின்ஸ் வி சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் டிவிஷன் இதான் ரீசன். லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100 divided by 10 divided by 5? ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும், அப்புறம் தான் அது போகணும். ஸோ 100 divided by 10 10ன்னு வரும். 10 divided by 5 2. So the same as 100 divided by 10 divided by 5. 100 divided by 2 just 50. So 2 and 50 clearly sit the same no. Since we change the order of division, இதே தான் ஆன்சர். இதான். ஸோ ஆன்சர் இதான் ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஏன் இதெல்லாம் உண்மைன்னு பார்க்கணும். ஏன் எந்த ரீசனுக்காக இதெல்லாம் சில விஷயம் வந்து எஸ்ன்னு நான் போட்டிருக்கேன், சில விஷயம் நோன் போட்டிருக்கேன்றதை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.